அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். நல்லது நடக்கும். இந்த உலகத்தில் நிலையாக வாழக்கூடியவர்கள் யார்? பேர், புகழ், பணம் இதெல்லாம் இருந்தாலும் கூட யாரெல்லாம் ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கிறோமோ அவங்க தான் நிலையாக வாழ முடியும். இந்த நிலையாக வாழணும், நான் நல்லா இருக்கணும், என்றைக்குமே என்னை ஒருத்தவன் பேரை சொல்லி ரிப்பேர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தன் மீதும் தன் பேர் மீதும் தன்னுடைய எண்ணத்தின் மீதும் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவங்க யார் தெரியுமா? ரிஷபராசிக்காரவங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நிலைத்தன்மையை அதிகப்படுத்தும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் படிப்படியான உயர்வுகளை ஏற்படுத்தும். ஆனால் என்றைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு மட்டும் உண்மை தெரியும். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் இந்த காலை இங்கே வச்சு நம்ம ஒன்றும் சிவபெருமானும் இல்லை பெருமாளும் இல்லை. இந்த காலை பூமியில் ஒரு காலையும் மேலே ஒரு காலையும் வைக்கிறதுக்கு ஒரு அடி தான் நவுத்தி வைக்கலாம். அப்போ இந்த வருஷத்தில் ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம முன்னேற போகிறோம். அதை கான்ஃபிடெண்ட்டாக மைண்டில் வச்சுருக்கோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பொறுமையான முன்னேற்றம் ஏற்படும். அத்திரி புத்திரியாக பரபரப்பாக ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சிருவோம் சுவாமி அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொறுமையாக தான் முன்னேறுவோம். பொறுமையாக தான் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் பொறுமையாக தான் நடக்கும். கல்யாணம் நடக்கும் பொறுமையாக தான். இப்போ சில விஷயங்களை நம்ம பொறுமையாக எதிர்பார்க்க வேண்டிய நிலை. அப்போ அந்த பொறுமைங்கிறது இந்த வருஷத்தில் ரொம்ப நமக்கு பெரிய நட்பை கொடுக்கும், பெரிய அன்பை கொடுக்கும், மற்றவங்கள்டேருந்து வேறுபாடை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று சொல்கிறேன், வெறுப்பாக உள்ளவர்கள் ரொம்ப ஏதாவது நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கக்கூடியவர்களாக இப்போ நண்பர்களாக வருவாங்க. நம்மளை கொஞ்சம் அக்கறையாக சில பேர் பார்த்துப்பாங்க. சில பேரோட உண்மை முகம்தானா இது அப்படின்லாம் நமக்கு தோணும். வார்த்தைகளில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு 11வது வீட்டில் ட்ராவல் பண்ணுறது உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும். நீங்கள் நியாயத்துக்காக ஏதாவது போராடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும். இதுதான் இந்த நேரம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுற டைம். காலம் எப்படி சப்போர்ட் பண்ணும் தெரியுமா? உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் காலம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ஒண்டியாக இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறா, இந்த உலகத்தில் என்னை புரிஞ்சிக்க யார் இருக்கிறா, மனுஷாலாம் கொடுமையான ஆட்கள் அப்படிலாம் நீங்கள் உங்களே வெறுப்பாக பார்த்துக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது சார், நான் வெயிட் பண்ணுறேன். இந்த காலம் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, நான் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது சார். அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும். பிளான் அடுத்தது திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஆதரவுகள் ஏற்படும், தடைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். இந்த பராபவ வருஷம் ஒரு பயமுறுத்தல்கள் இல்லாமல் சௌகரியத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? சௌகரியம் வேணும். இந்த சௌகரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு எடையில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சில வாய்ப்புகள், நமக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையினாலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பேச்சு திறமையினால் முன்னேற்றம் ஏற்படும். சில விஷயங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, நீங்கள் சில விஷயத்தை சும்மா பாராட்டுங்க. ஒருத்தவங்க இந்த காலத்தில் நின்னீங்கன்னா, பக்கத்தில் நின்னாங்கன்னா சும்மா எழுந்து நில்லுங்க. அப்படி ஒரு பாவலா, இதெல்லாம் உங்களுடைய ஹை குவாலிஃபிகேட்டை அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என்ன போட்டியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. எந்த போட்டியில், இப்போ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க.
ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு 3க்கு போய் உச்சம் பெற்ற வீடாக மாறுறாரு. உச்சம் பெற்ற வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாருல்ல, அப்போ என்னென்னா எதிர்பாராத நண்பர்கள், எதிர்பாராத உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான வருஷம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மறைமுக லாபங்கள் ஏற்படும். நம்ம நேரடியாக ஒரு லாபத்தை ஏற்படுத்துறதை விட மறைமுகமாக சில லாபங்கள் இந்த வருஷத்தில் ஏற்பட போகுது. அதனால் உங்களுக்கு உயர்வு நிச்சயம், கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. இதில் எந்த குறைவும் இல்லை. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை முழுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரு திங்கட்கிழமையில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க. பௌர்ணமியில் நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க. நல்ல பேச்சுகளை அன்றைய தினத்தில் பேசுங்க. இந்த அஸ்து பாடுவார்கள், அதாவது முடியல, வரலை, நடக்கலை, கிடைக்கல அப்படிங்கிறவர்களோடு பழகிறத நிறுத்திக்கிங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தை மறந்து எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் வந்துட்டோம்னா அவங்க உள்ளவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள், மறந்துட்டேன், எனக்கு அனுப்பி விட்ருங்க கொரியர்லேன்னு. திரும்பி போய் எடுக்க வேண்டாம். அதுக்குன்னு விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆமாம், அதாவது விலை மதிப்பு இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்னா இதுக்காக நீங்கள் ட்ராவல் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அது அதிர்ஷ்டமான பொருளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்பிக்கையானவர்களாக இருந்தால் சொன்னீங்கன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. இதுக்காக டைம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதுமாரி சில பேர் ரொம்ப கட்டுப்பாடாக விரதம்லாம் இந்த வருஷத்தில் இருக்க வேண்டாம். உடம்பை வருத்திக்காதீங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப வருத்திக்க வேண்டாம். பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்குங்க. பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்துக்குங்க. மனசு ரொம்ப திருப்தியாக, நம்மளுடைய உடம்பும் மைண்டும் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும். எப்போ பச்சை காய்கறிகள் நிறைய சேர்த்துங்க. அசைவ உணவு உண்பவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஏதாவது சின்ன சின்ன நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும். எது நமக்கு பிடிக்காத பழக்கம்னே சொல்லக்கூடாது. இப்போலாம் எல்லாம் பிடிச்சதுனால தானே பக்கத்தில் வச்சுருக்குறோம். அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் சொல்கிறது இப்போ புரியும். அந்த பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். பிடித்ததை கம்மி பண்ணுறோம், பக்குவம் அடையிறன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, சார் இது இல்லாமல் நான் இருக்கவே முடியாது சார் அப்படின்வாங்க. அப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் முயற்சி திருவினையாக்கும். திருனா என்ன? நமக்கு ஒரு மரியாதை. அப்படின்னா நம்ம செய்கிற வினை, நம்ம செய்கிற செயல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதான் முயற்சி திருவினை ஆக்கும். இப்படி எடுத்துப்போம். நம்ம எப்பயுமே நம்ம பழைய விஷயத்தில் அப்படி நம்ம புதுசாக ட்ரெண்டிங்காக பேசிப்போம். புரியுதுங்களா? நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும். நம்ம ஒரு பழக்கத்தை குறைச்சிக்கும் போது, ஒரு கெட்ட பழக்கம்னு அது நமக்கு கெட்ட பழக்கம்னு நம்ம மனசு ஏற்றுக்காது. அது நல்ல பழக்கம்னு தான் நம்ம மனசு ஏற்றுக்கிட்டு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுது. இப்போ அது மற்றவங்களுக்கு அது பிடிக்கல, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, என் பிள்ளைக்கு பிடிக்கல, என் புருஷனுக்கு பிடிக்கல அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்கலைன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை நாம் இப்போ குறைச்சி கொள்ள போகிறோம். அது நம்ம மரியாதையை உயர்த்த போகுது. நம்ம செயலை மற்றவங்க பின்னாடி பாராட்ட வைக்க போகுது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரிஷபராசி இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி திங்கட்கிழமை பௌர்ணமியை மறந்துடாதீங்க. அந்த நாளில் நீங்கள் இறைவனோடு கனெக்ட் ஆகுங்க, சிவனோட கனெக்ட் ஆகுங்க, அம்பாலோட கனெக்ட் ஆகுங்க. ஆதி சக்தி ஜெகன்மாதா உங்களுக்கு நன்மையை கொடுப்பாள். நல்லது நடக்கும். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை,
குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன், எல்லாமே இதில் வரணும் இல்லை. அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே. இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல், இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் பிளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.